ஒரே செமிஃபைனல் பில்லு விட்டு விடுதி விசஸ் ஆம்பல் செல்லையா. ஸோ மோஸ்ட் அவைட்டட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அண்ணன் தஞ்சாவூர் விண்டு விஜி. ஃபஸ்ட் ஓவர் போட பிக்கி. ஃபஸ்ட் ஓவர் +1. குயிக்கரான டெலிவரி. பால் செம்ம கைட்டாக இருக்குது. கேட்சுக்கு வந்துடுறான்னு பார்த்தா அங்கே லோகு விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. குயிக்கராக 2 ரன்னா. நல்லா ஸ்டாப். ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஒரு ரன். இதோட செகண்ட் ஒன். இந்த முறை இன்சைட் எஜ்ஜில் ஃபர்ஸ்ட் விக்கெட் இந்த மேட்ச்சில் எடுத்து கொடுக்குறாரு ISPL விக்கி. பேட்ஸ்மேனா விக்ரம். விக்ரான டெலிவரி. அங்கே பேட்டில் நிற்க இருந்துச்சு. பின்னாடியே ராஜ்கமல் இருக்கார். தன்மன் ஃபீல்டர். ஒரு ரன். நம்மளோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை விண்டு விஜி கேப்பில் போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே விக்கி செம்ம பாஸாக வந்துட்டு நல்ல ஃபீலிங். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு. 1 2 பார்த்தா ஃபீல்டர் ரொம்ப லாங் தடாக இருந்தார். கரெக்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே 2 ரன் சொல்லும்போது அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. 2 ரன்னை 3 ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் 3 ரன். இந்த மாதிரி நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்லேயும் வித்தவுட் பவுண்டரிஸில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு விக்கி. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க ஆம்லாப்பட்டு செல்லையா. செகண்ட் ஓவர் போட பிங்கோ. ஃபர்ஸ்ட் ஒன். எக்ஸலண்டான டெலிவரி. அப் டு ஏக்கரா வந்தார். இந்த பால் வரேன். அவரோட செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் விஜி. அப் டு ஏக்கரா போட்டிருக்காரு. பேக் டு பேக். இதையும் 2 ரன்னாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அங்கே 2 ஃபீல்டர் லோகு வந்தார். சின்ன மிஸ் ஃபீல்டு நடக்க ஈஸியாக ஓட்டாங்க. இந்த பால் 2 ரன். அவரோட தேர்ட் ஒன். இந்த முறை அகைன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. இதையும் 2 ரன்னாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ராஜா நல்லா ஸ்டாப். எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணார். சூப்பரான ஃபீல்டர். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார். பேட்டில் பட்டு கீப்பர் கையில் பட்டு வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் விக்கி. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸான பாலை தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 1 2 பார்த்தா அங்கே லோகு விரட்டி வந்துருக்காரு. சின்ன மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க 2 ரன். இவங்களோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் அங்கே ஃபீல்டர் சிவா நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு. ஒரு ரன். 2 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் பட குணால். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கேட்சா 6ஆன்னு பார்த்தா கிளியர் பண்ணியிருக்கு. இந்த இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் விஜி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் அங்கே ஃபீல்டர் எல்லன். இதுக்கு முன்னாடி போன மேட்ச்சில் நிறைய கேட்சை பிடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்லேயும் நல்ல டேக்கன் சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி. விக்கெட்டுக்கு மிஸ் ஆகிருக்கு. அந்த எண்ணில் வரணும் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. கேட்சான்னு பார்த்தா நல்ல டேக்கன் விக்கி. லாஸ்ட் ஒன் மோர். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா எஸ் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. கடைசி நேரத்தில் கண்டிப்பாக இந்த 6 ரன் இந்த மேட்ச்சில் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க ஆம்பல் செல்லையா டீம். 29 ரன் டார்கெட் ஃப்ரம் பில்லு விட்டு விடுதி. 29 டார்கெட் அப்படின்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராஜ்கமல் மற்றும் விக்கி. ஓப்பனிங் பேரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒன். ஆனந்த் டு ராஜ்கமல். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. டைமிங்கே கொடுக்காம போட்டிருக்காரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் வெரைட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண நல்ல த்ரோ. நல்ல ஃபீலிங். எக்ஸலண்ட்டாக ஃபீலிங் பண்ணியிருந்தார். ஒரு ரன். பாலோட செகண்ட் ஒன். இந்த முறை ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அம்பையர் நோ பால் சொல்லிட்டாங்க. ஸோ முதல் பால்லையே நோ பால் ப்ளஸ் 1 ரன். இந்த 6ஓட சேர்த்து 8 ரன் கணக்காயிடுச்சு. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பால். செகண்ட் ஒன் ரீபால். இந்த முறை அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. அங்கே விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு விஜய். கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போட்டாங்க 2 ரன். பாலுக்கு 10 ரன் போயிருக்கு. ரிமைனிங் இருக்க 16க்கு 19. தேர்ட் ஒன். இந்த முறை தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதையும் 2 ரன்னாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா வின் அங்கே ஃபீல்டர் விஜய் ரொம்ப லாங்காக இருந்தார். அதை பயன்படுத்தி ஈஸியாக ஓட்டாங்க ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. அங்கே கிளியர் பண்ணிடுச்சு. விக்கி பேட்டில் இருந்து வர 2வது 6. ஸோ ஃபஸ்ட் ஓவரில் இந்த மேட்ச்லேயும் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டார் விக்கி அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஒரு ஃப்ளிக்கு மாறி போனார். லோ ஃபுல் டாஸை எடுத்து அடிச்சிருக்காரு. வரேன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. ராஜ்கமல் பேட்டில் இருந்து வர்ற 6ஆன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கனா. எஸ் விக்கெட்டோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 10. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன்.
ஃபஸ்ட் பாலே உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே கேப்பில் தான் விழுகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் விரட்டி வந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பால்லே இந்த ஓவரில் ஒரு 2 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரியே அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் நல்ல டேக்கான பார்த்தா சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு கேட்ச், விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வேந்தன் கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி, மூர்த்தி கையிலேருந்து டாட் பால். அவளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் வந்தார். வரேன் இப்போ ஸ்ட்ரைக்கில் தமிழ் மேக்ஸி குயிக்கராக போட்டிருக்காரு. அதை லாங் ஆனில் அங்கே கிளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கன், எக்ஸலண்ட்டாக கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட். ஸோ மேட்சை ஒரு பக்கம் சைஸாக மூவ் பண்ணி கொண்டு போய்க்கிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் குணால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. ஃபீல்டர் கேட்சுக்கு வந்து கேட்சை பிடிச்சாருன்னா மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போது விட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ குயிக்கராக ஒரு 2 ரன் 3 ரனுக்கான ட்ரையான்னு பார்த்தா கிடையாது. இந்த பால் 2 ரன். 2 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். பவுலிங்கில் முத்துராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் பாலை கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. வரன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்காங்க. ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தாரு. நல்ல ஸ்டாப், எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. குயிக்கரான த்ரோவும் கூட. வரன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி டிரைவுக்கு போனார். முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முத்துராஜ். ஸோ மேட்சுக்குள்ளே ஒரு மாதிரி மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3க்கு 3 இல்லை ஏதோ சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு. தெளிவாக ஃபீல்டர் பிடிக்கணும். 2 ரன்னுக்கான ட்ரை ஆகிருக்கும். தெளிவாக பவுலர் 2க்கு அடிச்சிருந்தாரு. வரேன் 2 பாலுக்கு 2 செகண்டில் குணால் ஒரு மாதிரிக்கா பேட்ஸ்மேனை பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி வின்னிங் ஷாட்டை 6ஆகவும் கொண்டு வந்திருக்காரு குணால். இந்த 6ஓட இந்த மேட்ச்சில் பில்லு விட்டு விடுதி வின் பண்ணி ஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ ஃபைனல் நடக்குமா என்னன்னு தெரியல. டைம் கிட்டத்தட்ட ரொம்ப இருட்டுச்சு.